தவேகாவிற்கு பாஜக அழுத்தம் கொடுக்கிறது என்று அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் தவேக நிர்வாகிகளின் இல்ல திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவுடன் இணைந்து தேமுதிகவும் தோல்வியை சந்திக்கும் என்று கூறினார். மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம், சிபிஐ போன்ற அமைப்புகளால் தவேகாவிற்கு பாஜக அழுத்தம் கொடுக்கிறது என்று அருண்ராஜ் குற்றம் சாட்டினார். எவ்வளவு நெருக்கடி வந்திருக்கு. முதல் மாநாட்டே கொள்கை எதிரின்னு அறிவிச்சிருக்காங்க. 2 ஆளும் கட்சி, மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி, ஆளும் கட்சியா இருக்கிற கட்சியை எதிரியா இவ்வளவு துணிச்சலோட அறிவிச்சிருக்காரு. அவங்க எப்படி வந்து இந்த மாதிரி சொல்ல முடியும்? இந்த குற்றச்சாட்டை நான் ஏற்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, தலைவர்கள் சொன்ன மாதிரி எவ்வளவோ முறையில், எவ்வளவோ வகையில் ஒன்றியத்தில் இருக்க மாற்று பற்றி அழுத்தம் கொடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா தலைவரோட ஸ்டாண்ட் என்னன்னு முழுக்கே தெரியும். மகாபலிபுரத்தில் என்ன சொன்னாருன்னு சொல்றது தெரியும். மதவாத சக்தியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதை விட ஒரு தெளிவான ஸ்டாண்ட் யாரும் சொல்ல முடியும்? எப்படி பாஜகவை எதிர்த்து எதுவும் சொல்லவில்லை என்று சொல்வதை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது.